பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கேன். இயேசுப்பா எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட இயேசுப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, கவலையை மறக்க நான் என்ன பண்ணேன்? இன்னைக்கு கவலையை மறக்கும்னா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், என்னிடத்தில் ஜெபிக்கவா. ஆமென். கர்த்தர் உங்கள் கவலைகளை மாற்றுவார். வசனம் அதுதான் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் கூடிய ஜெபத்தோடும் எனக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் காத்துக்கொள்ளும். ஆமென். நீங்க கவலைப்படுறீங்களோ, விண்ணப்பத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஜெபத்துல கேட்டு பாருங்க, சோத்தரித்து ஒரு 2 பாட்டை பாடி ஏசப்பட்ட கேட்டு பாருங்க, உங்கள் கவலைகள் மாறும். அதுவும் என்ன பண்ணுவாராம், புத்திக்கு மேலான அவருடைய சமாதானத்தை, தேவனுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பாராம். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் சோத்தரிப்பேன், இதுவரை உதவின எபினேச நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. ஆமென். உதவி செய்வார். ஆமென். உங்கள் கவலையை மறக்க பண்ணுவார். ஆத்தி உங்கள் கவலையை மறக்க பண்ணுகிறார். சந்தோஷ் உங்கள் கவலையை அவர் மறக்க பண்ணுகிறார். ஆமென். மகாலட்சுமி உங்களுடைய கவலையும் கர்த்தர் மறக்க பண்ணுகிறார். சமாதானத்தினால் உங்களை நிரப்புகிறார். ஆமென். விக்டோரியா, கர்த்தர் உங்கள் கவலைகளையும் அவர் மாற்றுகிறார். அதனால ஏசப்பட்ட கவலையோடு இருந்தா ஏசப்ப கிட்ட போயிங்க, ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். காட் பிளஸ் யூ.